வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். 2022-2023 இறுதி பரீட்சையின் மிகுதி வினாக்களை பார்க்கலாம். 11வது வினா. பின்வரும் தர்க்கப்படலை கருதுக. இதில் ஒரு தர்க்கப்படலை ஒன்று தரப்பட்டுள்ளது. இது ஒரு நேண்ட் தர்க்கப்படலை. AB என்பன உள்ளீடுகளாக இருக்குது. இங்கே Q வெளியீடாக இருக்குது. கேட்கப்பட்டிருக்கிற வினா, A என்ற பெறுமதி 1 ஆக இருக்கும் போது Qவின் வெளியீடு உறுதியாக யாது? இது 0, 1 என விடைகள் தரப்பட்டிருக்கு. அது தவிர B சார்பாகவும் இதனுடைய விடைகள் தரப்பட்டிருக்கு. AND படலை ஒன்றில் A என்ற பெறுமதி B என்ற பெறுமதி ரெண்டுமே 1 1 என்று இருந்தால்தான் வெளியீடு 1ஆக வரும். NAND படலை என்று சொன்னால் மாறி வரும். AND படலையில் வெளியீடு 1 என்றால் NAND படலைக்கு வெளியீடு 0ஆக வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் A என்ற பெறுமதி 1 என வழங்கப்பட்டிருக்கு. B என்ற பெறுமதி நாங்கள் 0ஐ போட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வெளியீடு 0ஆக வர வேணும் AND படலைக்கு. ஆனால் NAND படலைக்கு பார்த்தோம்னால் 1 என்றது வரும். ஏனென்றால் அதற்கு எதிரானது. ANDும் நொட்டும் சேர்ந்து தான் NAND படலை உருவாகுது, not AND. அடுத்த சந்தர்ப்பத்தை போட்டு பார்ப்போம். A என்ற பெறுமதி 1 என வழங்கப்பட்டிருக்கு. இப்போ B என்ற பெறுமதி 1 என போட்டோம்னு சொன்னால் அதனுடைய வெளியீடு AND படலைக்கு என்ன வரும்? 1 1 என்றால் 1 என்று வரும். NAND படலை எனும்போது 0 என்ற வெளியீடு வரும். இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கள் என்றால் தெரியும். இப்போ B 0ஆக இருந்தால் Q என்ன 1ஆக வருது. B 1ஆக இருந்தால் Q 0ஆக வருது. அப்போ B என்ற பெறுமதி இல்லை, ஆனால் Bக்கு எதிராக வருது. அதாவது B 0 என்றால் Q 1 மாறி வருது. B 1 என்றால் Q 0. ஆகவே B பார் என்பது இதற்கு சரியான விடை. B வராது, B பார். அடுத்த வினா, ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் பிரயோகத்தில் உங்களுடைய இறுதி செயலை அல்லது செயல்களை நீக்குவதற்கு அண்டு என்ற செயற்பாடை மேற்கொள்வதற்குரிய குறுஞ்சாவி ஷார்ட்கட் சேர்மானம் யாது? Ctrl+H என்று சொன்னால் அது ரீப்ளேஸுக்குரிய ஒரு ஷார்ட்கட். Ctrl+N என்று சொன்னால் நியூ. Ctrl+Y ரீடு. அண்டு என்று சொன்னால் முன்னுக்கு முதல் செய்த ஆக்ஷன், ரீடு என்றால் அதற்கு எதிரானது, பிறகு செய்த ஆக்ஷனாக இருக்கும். அடுத்தது Ctrl+Z என்பது தான் இந்த அண்டுவுக்குரிய ஷார்ட்கட்டாக இருக்கும். 4வது விடை. அடுத்த வினா, ஒரு தெரிந்தெடுத்த உரையை டெக்ஸ்ட், செலக்டட் டெக்ஸ்ட்டை தான் தெரிந்தெடுத்த உரை என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. இரு வெவ்வேறு வகையான பட்டியல்களாக மாற்றுவதற்கு பின்வரும் எந்த படவுரு ஐக்கன் சோடியை பயன்படுத்தலாம்? வெவ்வேறு வகையான பட்டியல் என்றேக்க உங்களுக்கு தெரியும், புல்லெட்ஸ் அண்ட் நம்பரிங். நம்பர் 1 2 3 என்று கொடுக்கலாம், அல்லது ரோமன் இலக்கத்தில் 1 2 3 என்று கொடுக்கலாம், அல்லது ABC என்று கொடுக்கலாம். புல்லெட்ஸ் என்று சொல்லிக்க ஒவ்வொரு டிசைன்ஸ், ஒவ்வொரு புல்லெட் வகைகளை இங்கே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இதில் 2வது மிகச்சரியானதாக இருக்கும். அடுத்தது 14வது வினா, ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எவை உண்மையானவை? 3 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. முதலாவது கூற்றை பார்ப்போம். ஒரு ஆவணத்தின் ஓர் அட்டவணையில் உள்ள எவையேனும் இரு கலங்களை செல்ஸ் ஒன்றிணைக்கலாம், மேர்ஜ் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேர்ஜ் பண்ணலாம், வேர்டிலேயோ எக்ஸல்லையோ நாங்கள் மேர்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ A என்ற கூற்று சரி. A என்ற கூற்று இல்லாத விடையை நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம், 3வது விடையை நீக்கலாம். B, ஓர் ஆவணத்தில் உள்ள ஒரு சொல் மீது சுட்டிய 2 தடவைகள் சொடுக்குவதன் மூலம் அச்சொல் தெரிந்தெடுக்கப்படும். இப்போ ஒரு வேர்டு இருக்குது, ஒரு வேர்டுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணும்போது, சொடுக்குவதன் மூலம்டா கிளிக், டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த சொல் செலக்ட் பண்ணப்படுது. ஆகவே B என்ற கூற்றும் சரி. அப்போ 2வது விடையை நீக்கிக் கொள்ளலாம். அடுத்த 3வது கூற்றையும் பார்ப்போம். ஏற்கனவே சேமித்த ஓர் ஆவணத்தை வேறொரு பெயரை பயன்படுத்தி சேமிப்பதற்கு ஃபைலில் போய் சேவ் ஆஸ் என்ற ஒரு ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ண வேணும், அந்த தெரிவை செலக்ட் பண்ண வேணும். இப்போ சேவ் ஆஸ் ரெண்டும் இருக்கும். நாங்கள் வழமையாக ஒரு ஆவணம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு கடிதம் ஒன்றை டைப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த கடிதத்தை முதல் தடவை நாங்கள் சேவ் என்ற ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி சேவ் ஆஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணலாம்.
சர்வண்டதை கொடுக்கும்போது சர்வ் ஆஸ் என்ற டயலாக் பாக்ஸ் தான் வரும் முதல்ல. நாங்கள் அதனை அதே ஆவணத்தில் மாற்றங்களை செய்துட்டு திரும்ப சர்வண்டு அந்த கொமாண்டை கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த ஆவணம் மேலதிகமாக செய்த விடயங்களோடு சேமிக்கப்படும். சர்வ் ஆஸ்ன்றதை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பெயரில் இருக்கிற லெட்டர் 1 என்று இருக்கிறத நாங்கள் லெட்டர் 2, லெட்டர் 3, லெட்டர் 4 வெவ்வேறு பெயர்களில் அதே ஆவணத்தை உள்ளடக்கம் ஒன்று தான் அதே ஆவணத்தை வெவ்வேறு பெயர்களில் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ABC இந்த 3 கூற்றுகளும் சரியானதாக இருக்கும். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் உள்ள முழு ஆவணத்தையும் தெரிந்தெடுப்பதற்குரிய குறுஞ்சாவி சேர்மானம் யாது? அதாவது செலக்ட் ஆல். முதலாவது Ctrl+A, அது செலக்ட் ஆலுக்குரியது. அதாவது ஒரு ஆவணத்தில் இருக்கிற சகல விடயங்களையும் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும் கண்ட்ரோல் கீயோட A. ரெண்டாவது கண்ட்ரோலோட C, அது கொப்பி. கண்ட்ரோலோட N, நியூ. கண்ட்ரோலோட X, கட். ரைட். அப்போ இதற்குரிய விடை முதலாவது. இந்த தடவை 4 சொல்முறை வழிப்படுத்தல் MCQ வினாக்கள் வந்திருக்குது. ரைட். அடுத்த வினாவுக்குள்ள நுழைவோம். இது ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மின் விரிதாள் அழகுக்குரிய வினாக்கள். கலம் D1க்கு சூத்திரம் கவுண்ட் ப்ராக்கெட்டுக்கு A1:C1, B2. இதுக்குள்ள நுழைக்கப்படும் போது இதில் காட்சிப்படுத்தக்கூடிய வெளியீடு யாது என கேட்கப்பட்டிருக்கு. இந்த வினாவில் பார்த்திங்கன்னா கவுண்டன்றது பயன்படுத்தப்படுகிறது ஒரு சார்பு. இந்த கவுண்டண்ட சார்பு இலக்கங்களை மாத்திரம் எண்ணி சொல்வதற்கு, அதாவது இலக்கங்கள் காணப்படுகின்ற கிளங்களை மாத்திரம் எண்ணி பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சார்பு. இதில் A1 தொடக்கம் C1 என்று சொன்னால் A1, B1, C1 இந்த 3ம் எண்ணப்படும். அதோட B2 என்று சொன்னால் 4 என்றது விடையாக வரும். இரண்டாவது விடை மிக சரியானதாக இருக்கும். அடுத்த வினா, கலம் D3க்கு சூத்திரம் A1 வெலுவுக்குரிய அடையாளம் தான் அது. அடுத்த C3 தர C1 - B1 என வழங்கப்பட்டிருக்கு. இந்த 17வது வினாவை கவனிக்க வேணும். இப்போ 3 என்பது A1க்குரிய பெறுமதி. 3ன்ற வெலு பெறுமதி 1, C3க்கு இருப்பது 1. பிரேக்கெட்டுக்கு வர போகிறது 4/2. ஆகவே இதற்குரிய விடை 3 தர 2 என வரும் 6. சரியான விடை முதலாவது விடை. பின்வருவனவற்றுள் எவை செல்லுபடியான கிள முகவரி ஆகும்? 4 கிள முகவரிகள் தரப்பட்டிருக்கு. அதில் செல்லுபடியானவை எவை என்பதுதான் கேள்வி. முதலாவது K2 இருக்குது. இது ஒரு சார்பான கிள முகவரி. ஆகவே முதலாவது சரி. ரெண்டாவது $K$2 நிரல் மற்றும் நிறை முற்றுரு கிள முகவரியாக இருக்குது. இதுவும் சரி. மூன்றாவது பார்த்திங்கன்னா K2 டாலர் பெறுமதி கொலத்துக்கு முன்னுக்கு வரும் அல்லது ரோவுக்கு முன்னுக்கு வரும். இது பின்னுக்கு வந்திருக்கு. ஆகவே மூன்றாவது பிழை. நான்காவது $K$2 என வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் பிழையானது. 1, 2 இந்த 2ம் சரியானதாக இருக்கும். ஆகவே 18வதுக்கு முதலாவது விடை. அடுத்த வினா 19 தொடக்கம் 22 வரையான வினாக்களுக்கு விடையளிக்க வேணும். இந்த 19 தொடக்கம் 22 வரையான வினாக்கள் தரவுத்தளம் தொடர்பான வினாக்களாக இருக்குது. இந்த வினாக்கள் பெரும்பாலும் தொடர்ச்சியாகத்தான் வரும். ஏனென்று சொன்னால் இதில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வினாக்கள் அமைய போகுது. இதில் 3 அட்டவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. கஸ்டமர், மீட்டர், யூசேஜ் என்று 3 அட்டவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. 19வது வினா, யூசேஜ் அட்டவணையின் முதன்மை சாவி பிரைமரி கீ எது என்று கேட்கப்பட்டிருக்கு. பிரைமரி கீ என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது அது தனித்துவமானதாக இருக்க வேணும். அதோடு அதுக்குள்ளே இருக்கின்ற கிளங்கள் அந்த தரவுகள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணினால் அது தனித்துவமற்றது. ரிப்பீட் பண்ணக்கூடாது. மற்றது நல் வேல்யூ வரக்கூடாது. நல் வேல்யூன்னு சொன்னால் அது சூனியமாக இருக்கக்கூடாது. யூசேஜ் என்ற இந்த அட்டவணையில் 3 புலங்கள் இருக்குது. மீட்டர் ஐடி, டேட், மீட்டர் ரீடிங் என்று 3 புலங்கள் இருக்குது. இதில் மீட்டர் ஐடி என்றதை நாங்கள் ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி அதனுடைய தரவுகளை ஒரு முறை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 001 என்பது மீண்டும் ரிப்பீட் பண்ணுது.
001 இறுதியாக இருக்குது. ஆகவே ரிப்பீட் பண்ணுறபடியாக மீட்டர் ஐடியை மாத்திரம் அதை மட்டும் நாங்கள் எடுக்க முடியாது. தனியாக மீட்டர் ஐடியை செலக்ட் பண்ணலாது ப்ரைமரி கீயாக. டேட் என்பதையும் நாங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அது கட்டாயமாக ரிப்பீட் பண்ணணும். ஒரு நாளில் ஒரு மீட்டர் தான் ரீட் பண்ண வேணுமெண்டு இல்லை. ஆகவே அதை நாங்கள் எடுக்க முடியாது. மீட்டர் ரீடிங்கும் ஒரே அளவு மீட்டர் ரீடிங்ஸ் வந்து திரும்ப திரும்ப வரலாம். அதுவும் எடுக்க முடியாது. அப்போ இங்கே வந்து நாங்கள் சேர்மான முதன்மை சாவியைத்தான் செலக்ட் பண்ண வேண்டி வரும். கம்போசிட் ப்ரைமரி கீ. இதில் பார்த்தீங்களென்றால் மீட்டர் ஐடியையும் டேட்டையும், ஒரு குறிப்பிட்ட மீட்டர் ஐடியையும் அந்த டேட்டையும் சேர்த்து எடுக்கும்போது எங்களுக்கு தனித்துவமானதாக இருக்குது. இப்போ 001க்குரிய டேட்டையும் கீழே இருக்கிற 001க்குரிய டேட்டையும் பார்த்தோம்னா வேறுபடுது. ஆகவே இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு சேர்மான முதன்மை சாவியாக செலக்ட் பண்ணலாம். ஆகவே விடை மீட்டர் ஐடி ப்ளஸ் டேட் 19க்கு 3வது விடை. அடுத்த வினா, கஸ் ஐடி கஸ்டமர் ஐடி புலத்திற்கு மிகவும் உகந்த தரவு வகை யாது என கேட்கப்பட்டிருக்கு. இந்த டேபிள் ஒருக்கா பார்ப்போம். கஸ்டமர் ஐடியின் தரவுகளை பார்ப்போம். C001 C002 அப்படி வந்தோன்னு இருக்குது. இங்கே எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து வருது. எழுத்துக்கள் மட்டும் வந்தால் டெக்ஸ்ட் என்ற தரவு வகை, எழுத்தும் இலக்கமும் சேர்ந்து வந்தாலும் அது டெக்ஸ்ட் தான். எழுத்து இலக்கம் குறியீடு சேர்ந்து வந்தாலும் அது டெக்ஸ்ட். எழுத்து குறியீடு இவை சேர்ந்து வந்தால் கூட அது டெக்ஸ்ட் வகை தரவாகத்தான் இருக்கும். இப்போ நம்பர் என்று சொன்னால் தனி இலக்கங்களாக இருக்க வேணும், அது வராது. கரன்சி என்று சொன்னால் ஒரு பணப்பெறுமதியாக இருக்க வேணும், அது இல்லை. பூலியன் என்று சொன்னால் ஆம் இல்லை அல்லது ஜஸ்ட் நோ ட்ரூ ஃபால்ஸ் என்ற மாதிரி வர வேணும், அதுவும் இல்லை. ஆகவே 4வது விடை. அடுத்த கேள்வி, மாதாந்த மின் சிட்டைகள் மானி வாசிப்பிற்கு ஏற்ப பயன்படுத்திய இலகுகளை அடிப்படையாக கொண்டு பிறப்பிக்கப்படுகின்றன. அணிலின் மாதாந்த மின் சிட்டியை பிறப்பிப்பதற்கு பின்வரும் அட்டவணை அல்லது அட்டவணைகளை எந்த அட்டவணைகளை பயன்படுத்த வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணையில் கஸ்டமர் என்ற அட்டவணையில் இருந்து நாங்கள் அணிலின்ற கஸ்டமர் ஐடியை பெற்றுக்கொள்வோம். அந்த கஸ்டமர் ஐடிக்குரிய மீட்டர் ஐடியை வந்து மீட்டர் என்ற அட்டவணையை பயன்படுத்தி பெற்றுக்கொள்வோம். அதில் இருந்து அடுத்த யூசேஜ் என்ற அட்டவணையில் தான் அந்த மீட்டர் ஐடிக்குரிய அணிலின்ற கஸ்டமர் ஐடி வந்து C001 C001க்குரியது வந்து 003 என்பது தான் மீட்டர் ஐடி. அந்த மீட்டர் ஐடிக்கு உரிய மீட்டர் ரீடிங்ஸை பெற்றுக்கொள்வதற்குன்னு சொன்னால் யூசேஜ் என்ற அட்டவணையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. கஸ்டமர், மீட்டர், யூசேஜ் என்ற இந்த 3 அட்டவணைகளையும் பயன்படுத்தி தான் இந்த மீட்டர் ரீடிங்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். 4வது விடை. அடுத்த கேள்வி, அடுத்த மாத மானி வாசிப்புகளை நுழைக்கும் போது எந்த அட்டவணை அல்லது அட்டவணைகள் இற்றைப்படுத்த வேண்டும்? ஒரு மாதத்தின் போது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது மானிகள் சேர்க்கப்படவில்லை என்று கொள்ளட்டாம். புதிய வாடிக்கையாளர்கள் இல்லை என்று சொன்னால் கஸ்டமர் என்ற டேபிளில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னால் புதிய கஸ்டமர்ஸ் இல்லை. மீட்டர்லையும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. மீட்டர் என்ற டேபிள்லையும் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. யூசேஜ் என்ற அட்டவணையில் மாத்திரம்தான் மாற்றங்களை செய்ய வேணும் என்று சொன்னால் டேட்டில் தான் மாற்றம் ஏற்படும். ஆகவே யூசேஜ் என்ற அட்டவணையில் மாத்திரம்தான் மாற்றம் ஏற்படும். 3வது விடை யூசேஜ் மாத்திரம். தொடர்ச்சி வினாக்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.